இந்த வீடியோவில் நான் உங்களை நாலாப்புறமும் வானுயர்ந்த மலைகளால் சூழப்பட்ட கேரளா தமிழ்நாடு எல்லையில் கொழுக்குமலை மீசப்புலி மலைகளோட நடுவில் இருக்கிற சொர்க்கமான குரங்கணிக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட மலைப்பயணம் போடிநாயக்கனூர்லேருந்து ஆரம்பிக்குது. கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் மலை பள்ளத்தாக்குக்கு இடையில் 9 பெண்டுகளை தாண்டி போகும்போது பார்க்குற இயற்கையோட அழகு இருக்கே, சொல்ல வார்த்தையே இல்லை. பாருங்க மக்களே, காட்டுறோம் நாங்கள் ரோட்டில் நாங்கள் குரங்கணி ட்ரெக்கிங் போய்கிட்டு இருக்கோம். ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்க. எங்களை தான் முறைச்சி பார்க்குது. போகலாம் சார், போகலாம். முறைக்குது. மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூருக்கு பக்கத்தில் உள்ள குரங்கணி மலையேற்றத்துக்கு வந்திருக்கோம். குரங்கணி மலையேற்றத்தை பொறுத்தவரை நம்ம போடி அந்த மெயின் ரோட்ல இருந்து ஒரு 9 பெண்டை தாண்டி இங்கே வந்தால் சுத்தமாக நெட்வொர்க், எந்த நெட்வொர்க்குமே கிடைக்காது. இந்த பின்னாடி இருக்கு பாருங்க, இந்த ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். குரங்கணி ட்ரெக்கிங் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நடத்துகிறாங்க, ட்ரக் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹெட்டுக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து 734 ரூபா டிக்கெட் ஆகுது. நீங்க குரங்கணி ட்ரெக்கிங் வந்தீங்கன்னா போடிநாயக்கனூர்லயே, அதாவது போடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே ரேஞ்ச் ஆபீஸ் இருக்கு. அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு தான் இங்க வரணும். ஆனா நாங்க எங்களுக்கு தெரியல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வீடியோவும் எதுவும் இல்லை. அதனால நேரம் நாங்க குரங்கணிக்கே வந்துட்டோம். குரங்கணிக்கு எங்க நெட்வொர்க் இருக்குன்னே தெரியல. ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி சொல்லி இங்க இருக்கோம் சொல்லியாச்சு. அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. வந்தோடனே 8:30க்கு நம்ம ட்ரெக்கிங் ஆரம்பிக்க போறோம். குரங்கணியில் இட்லி சுட சுட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். குரங்கணி ட்ரெக்கிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு, டீக்கு, ஸ்நாக்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு கவலையே இல்லை. எல்லாமே தண்ணியிலேருந்து எல்லாமே குரங்கணி பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்குது. பஸ்ஸு இதுவரை வருது. போடியிலேருந்து குரங்கணிக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே பஸ் இருக்குது. ஆனால் டைமிங்கில் தான் இருக்குது. அக்கா தான் இந்த கடையோட ஓனர். அக்கா, குரங்கணியில் எத்தனை வீடுக்கா இருக்கும்? 200 வீடு இருக்கும். பஸ்ஸு என்ன டைமுக்கா வரும்? 1 மணி நேரத்துக்கு பஸ் வரும். சாயந்தரம் எத்தனை மணி வரை இருக்குது? 6 மணி வரை. நெட்வொர்க்லாம் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க எப்படி இப்போ ஃபோன்லாம் பேசுவீங்க? மேலே ஏறினா கிடைக்கும். இங்க இருக்கிறவங்களுக்குலாம் ஏதாவது பழங்குடியினர் பேர் இருக்கா? முதுவார்குடி. என்னென்ன விவசாயம் எல்லாம் பண்றீங்க? காப்பி, அதிகமா இளவம்பஞ்சு, பாக்கு மரம் பாக்குறேன். கும்கி மைனா படம்லாம் எடுத்தாங்கல்ல, கொட்டகுடி கீழையா? அதுக்கு போலாமா? பிரியா ஹோட்டல், அக்கா தான் ஓனரு. இங்கே தான் நம்ம சாப்பிட்டோம். சுட சுட இட்லி, தோசை எல்லாமே இருக்குது. மதியமும் சாப்பாடு எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இங்கே பாருங்க, அம்மா பாருங்க, எப்பயும் போல் வீட்டில் இருந்து என்ன சாதம்? தயிர் சாதம் கொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ்வளோ பாருங்க, கேரளா அரிசியா? ஆமாம். கார்லேயோ பைக்லேயோ வாரீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே கொட்டகுடி ஊராட்சின்னு சொல்லி காருக்கு 30 ரூபா எங்களுக்கு வாங்கினாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் மாதிரி காருக்கு, பைக்குக்கெல்லாம். பின்னாடி இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாமே இலவம் மஞ்சு மரம். இதில் இருந்து தான் பெட்டு, தலானிலாம் தயாரிப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இங்கே பாக்கு, எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பாக்கு மரம். மா, பலா, அப்புறம் ஏலம், வெள்ளாமை பண்ணுறாங்க.
பாருங்க, என் கையில் இருக்கிறது வந்து இலவம் மஞ்சு. அந்த மரத்துல இருந்தே விழுந்திருக்கு பாருங்க. நீங்க பார்க்குறது தான் லாஸ்ட் கடை. இதுக்கு மேலே கடைகள் இல்லை. மேலே போனீங்கன்னா 13 கிலோமீட்டரில் அந்த தெரியுது பாருங்க, அந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டேஷன் இருக்கேன். அதுக்கெல்லாம் இப்போ அனுமதி இல்லை. இப்போ வந்து ட்ரக் தமிழ்நாடுல இருந்து குரங்கணி சாம்பலாறு ட்ரக்கிங் மட்டும்தான் இப்போதைக்கு அனுமதி பண்ணுறாங்க. நீங்கள் குரங்கணி ட்ரக்கிங் வந்தீங்கன்னா உங்கள் டீமை வந்து அங்கங்கேன்னு செதறிடாமல் ஒன்றா வச்சுக்கிறணும். ஏன்னா வந்து சுத்தமாகவே நெட்வொர்க்கே இருக்காது. நீங்கள் வேறு எங்கேயாவது போயிட்டீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணவே முடியாது. இப்போ நாங்கள் அந்த பிரச்சனையில் தான் இருக்கோம். ரொம்ப பேர் வந்து கீழே குரங்கணி அந்த ஏறுவம்ல மலையேற இடத்துல இருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ குரங்கணி கிராமத்துக்கு வந்துட்டோம். எங்களை வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல, நாங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல. அந்த பிரச்சனை இப்போ எங்களுக்கு இருக்குது. மக்களே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால பாருங்கள், குரங்கணி சர்ச்சில் வந்து ப்ரேயர் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். சூப்பராக ட்ரக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் முன்னாடி போயிட்டாரு. அவர் வந்து ஃபார்ம்லாம் வச்சுருக்காரு. அதை ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே ட்ரக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து இந்த ரோட்லேயே, அதாவது டாப் ஸ்டேஷன் போகிற ரோட்லேயே ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்டில் வந்தால் தான் உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். குரங்கணியில் வேறு எங்கேயுமே சிக்னல் கிடைக்காது. அவங்ககிட்ட கேட்டாலும் சொல்கிறாங்க, நாங்களே வந்து ஃபோன் பேசுகிறதுனா இந்த பெண்டிலே கொஞ்சம் தூரம் ஏறி போய் தான் பேசுவோம் அப்படின்னு. குரங்கணி ட்ரெக்கிங் வரும்போது தனியாக வந்துடாமல் ஒரு குரூப்பாக வாங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹார்டான ட்ரெக்கிங்கில் ஈஸி தான். அவங்களே ட்ரக் தமிழ்நாட்டில் ஈஸிங்கிற கேட்டகரியில் தான் வச்சுருப்பாங்க. இந்த குரங்கணிங்கிற இந்த வில்லேஜ் இருக்குது பாருங்கள், இந்த மலை கிராமம் ஃபுல்லாமே சுற்றி மலைகளால் சூழப்பட்டிருக்கு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொழுக்குமலையோட டாப் ஹில் இருக்குல்ல, அது தெரியுது. இந்த மலையை தாண்டினா கேரளாவோட அந்த மூணாறு கேப் ரோடு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்துடும். ஃபுல்லாமே இந்த கிராமமே மலைகளால் சூழப்பட்ட ஒரு கிராமம்தான். இங்கே வாழ்கிற மக்கள்லாம் ரொம்ப கொடுப்பனை பண்ணுவாங்க. வியூவை பாருங்கள் மக்களே, வேறு லெவல். இந்த மாதிரி வியூ வந்து குரங்கணியில் மட்டும்தான் கிடைக்கும். எங்கே பார்த்தாலும் குரங்கணியை பொறுத்தவரை இலவம் மஞ்சு மரம், பாக்கு மரம், பலாமரம் இதான் அதிகம். இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். அதாவது 3வது பெண்டுன்னு சொல்கிறாங்க. சரியா பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேல்னு வேறு லெவல். இப்போ மணி வந்து 9 மணி ஆச்சு. சுற்றி ரோட்டு பாதை இருக்குது. சரியா, இந்த ரோட்டு பாதையில் தான் நாங்கள் வந்தோம். இந்த தமிழ் அம்மா பாருங்கள், அட்வென்ச்சர் ஆர்வ கோளாறு அட்வென்ச்சரான பாதையில் தான் வருவாங்களாம். வாங்க வாங்க வாங்க. இப்போ ரீசெண்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி 2 பசங்க இந்த கொட்டக்குடி ஆறுன்னு இந்த ஓடிக்கிட்டு இருக்கு குரங்கணிக்குள்ளே, அதே ஃபால்ஸாக மேலே கொட்டிக்கிட்டு இருக்கு. அங்கே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு, இறந்துட்டாங்க, காணா அப்படின்னு சொன்னாங்க. வெயில் நல்லா வந்துருச்சு மக்களே. தமிழ்நாட்டே உழுக்குன 23 பேரோட உயிரை காவு வாங்கின குரங்கணி தீ விபத்தை நம்ம யாருமே கடந்து போக முடியாது. மார்ச் 11, 2018 குரங்கணியிலிருந்து கொழுக்குமலைக்கு மலையேற்றம் செஞ்ச 36 பேரில் 23 பேர் மலைக்கு நடுவில் சரியாக நான் காட்டுற இடத்துல ட்ரெக்கிங் பண்ணும் போது திடீர்னு ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி இறந்து போயிட்டாங்க. இந்த காட்டு தீ விபத்து யாருக்கு பெரிய காயத்தை உண்டாக்குச்சோ இல்லையோ, குரங்கணி மக்களுக்கு ஆறாத ரணத்தை உண்டாக்கியிருக்கு. அங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்டால் இப்போவும் அந்த மலையை பார்த்தாலே அந்த ஞாபகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மலைத்தொடர்களில் குரங்கணி, முட்டம், மேல்முட்டம், கீழ்முட்டம், நரிப்பட்டி, முதுவாக்குடி, சாலப்பாறையில் வசிக்கிற மக்கள் யாரை கேட்டாலுமே குரங்கணி காட்டுத்தீ சம்பவம் இன்னும் எங்கள் நெஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தீ விபத்தில் எங்கள் அத்தை பேரப்பில் அந்த குழிக்குள்ளே விழுந்து தீ பிடிச்சிட்டு எல்லாரையுமே ஏற்றி விட்டுருச்சு. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் இறந்துச்சு. பார்த்தீங்களா, தமிழரசி அம்மாவோட சொந்தக்கார பொண்ணு, அத்தை பேரப்புள்ள பாருங்க. அந்த பொண்ணு எப்படி பண்ணியிருக்குன்னு பாருங்க. எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு அந்த பொண்ணு இறந்துருக்கு. ரொம்ப பெரிய விஷயம். தமிழரசி அம்மா மாதிரியே வீரம் இருக்கு. மக்களே, நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, மைனா, அப்புறம் வந்து கும்கி, அந்த படங்கள்லாம் இந்த
இந்த காட்டுக்குள்ளே தான் எடுக்கப்பட்டது. இந்த குரங்கணி மலை சரிவுகளில் தான் எடுக்கப்பட்டது. அங்கே கொட்டக்குடின்னு ஒரு கிராமம் இருக்குது. கொட்டக்குடின்னு ஆறு இந்த இடையில இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த ஷூட்டிங்லாம் எடுத்தது. ரொம்ப படங்கள் இங்கே வந்து எடுத்திருக்காங்க. மலைகளை பார்த்தீங்கள்ல, ஒரு கிராமம் இங்கே பாருங்கள் நடுவில் இருக்குது. அதை சுற்றி வானுயர்ந்த மலைகள் தான் பாருங்கள். ஒரு பயங்கரமான ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அதனாலேயே ரொம்ப பேர் இங்கே வர பயப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து மக்களை விடுறதுக்கு வனத்துறையும் ரொம்ப கட்டுப்பாடுகளை போட்டாங்க. அதனால் ஈஸியாக இங்கே வந்துட முடியாது. இப்போ ட்ரக் தமிழ்நாடு மூலமாக இந்த குரங்கணி சாம்பலாறு ட்ரக்கிங் விடுறாங்க. குரங்கணி ட்ரெக்கிங் வந்தீங்கன்னா பஸ்ஸில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா பஸ்ஸு வந்து காலையில் 5:30 போடியிலேருந்து பஸ் இருக்குது. அது மாதிரி குரங்கணியிலேருந்து நீங்கள் போடிக்கு போகிறதுக்கு சாயங்காலம் 6:30 வரை பஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மலை ரோட்டில் தான் நடக்கிறோம். இன்னும் வந்து நம்ம காட்டுக்குள்ளே போகலை. இந்த ரோடு வந்து மேலே டாப் ஸ்டேஷன் வரை கூட்டிகிட்டு போயிடும் போல இருக்குது. ஆனால் இப்போலாம் அதுக்கு அனுமதி இல்லை. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே பார்க்க போகிற மக்களே பார்த்தீங்களா, சரியான வெள்ளாமை. அதான் நிற்கிறாங்க பாருங்கள், வந்தாச்சு. முதுவார்குடி 5 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த முதுவாருங்கிறது வந்து இங்கே உள்ள பழங்குடியின மக்கள். சரியா, டாப் ஸ்டேஷன் 16 கிலோமீட்டர் மேலே போகிறதுக்கு. ஃபாரஸ்ட் கைடு இங்கே தான் நிற்கிறாங்க. இங்கேருந்து தான் நம்ம ட்ரெக்கிங் ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும். மக்களே, எங்களோட வந்த ஒருத்தவருக்கு டிக்கெட்டு நேற்று போட முடியல. அதனால் இப்போ திரும்ப வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவரோட பைக்கை வாங்கிட்டு சிக்னல் கிடைக்கிற அந்த பெண்டு சொன்னேன்ல, 3வது பெண்டு, அதுக்கு போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு அவருக்கு டிக்கெட் போடணுமா. நம்ம வந்து ஆஃப்லைன்லாம் ட்ரக் தமிழ்நாட்டில் பண்ண முடியாதான், ஒன்லி வந்து ஆன்லைன் மட்டும்தான். இது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட வண்டி. ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. நம்ம வந்து எப்போயுமே வந்து அவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. முதுவார்குடி ஊர் காமிச்சேன் பாருங்கள், 5 கிலோமீட்டர் இங்கேருந்து. அதுக்கு கீழே உள்ள இடத்துல வந்து இறங்கி வந்து இங்கே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு இங்கே சிக்னல் இருக்குது, நான் வந்து டிக்கெட் புக் பண்ண போகிறேன் ஒரு ஆளுக்கு. நீங்கள் வேலை வைக்கிற இடம் காப்பி தோட்டம், காப்பி தோட்டம், ஏலம் தோட்டம். ஏலம் காப்பி தான். ஏலம் காப்பி தான் மெஜாரிட்டி. மிளகு இதுதான் அங்கே ஜாஸ்தி. இலவம் மஞ்சு, உலக மஞ்சள் இருக்குது. இலவம் மஞ்சள் இருக்குது. உலக மஞ்சள் இப்போ அது கம்மியாகிடுச்சு. பூரா 1 கிலோ அது எடுக்க கூட ஆள் இல்லை. ஏன்னா பூரா சப்பு காடு ஏறி போய் கிடக்குது. அது எடுத்து வந்து என்ன புரோஜனம் போகுது, விலைவாசி கம்மி. அது கொண்டு வந்து ஒன்றும் வந்து இப்போ வந்து ஏறி போய் வர முடியாது. அது காடு மாடுக்கு வேறு நம்ம தொல்லை. இங்கே காட்டு மாடு அதிகமோ? காட்டு மாடு அதிகம். ஆனால் பயந்துக்கிட்டு வரமாட்டாங்க சில பேர். ஓ, காட்டு மாட்டுக்கு பயந்துக்கிட்டு வரமாட்டாங்க. நானே இப்போ நான் ஒரு ஆளே தான் இருப்பேன் அந்த ஸ்டேட்டில். எல்லா வேலைச்சு வந்துடுவாங்க. நான் ஒரு ஆள் கரெக்டாக 6 மணி வரைக்கும் நான் இருப்பேன். 6 மணிக்கு மேலே கதை சத்தியம் படுத்துருவேன். சிறுத்தை இருக்காங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்னும் கண்ணல். புலி அது நான் கண்ணல். யானை? யானை இல்லை. யானை இல்லை. மலைப்பாம்பா? மலைப்பாம்பு இருக்கா? மலைப்பாம்பு வரும். இங்கேயும் மேலே இருக்குது. மக்களே பாருங்க, குரங்கணி ட்ரெக்கிங் கிளம்பியாச்சு. இந்த ட்ரெக்கிங்க்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ட்ரக் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கேப் கொடுத்துட்டாங்க பாருங்கள். நல்லா இருக்கா கேப்பு? நம்ம கொடுத்த 734 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து ஒரு கேப்பு, அப்புறம் வந்து கைடு, 2 கைடு முன்னாடி போகிறாங்க. ஒர்த்து தான். ரொம்ப பெரிய ட்ரக் இல்லை, ஈஸி ட்ரக் தான். ரோடு வந்து அதோடு முடிஞ்சிருச்சு ரோடு. இப்போ நம்ம வந்து இப்படியே போகிறோம். பாருங்கள், இவர் தான் நம்ம கைடு. ப்ரோ உங்கள் பேர்? செல்வகுமார். குரங்கணி தானே ப்ரோ? ஆமாம், குரங்கணி. நீங்கள் லோக்கல் தான்? ஆமாம், லோக்கல். சூப்பர் சூப்பர். சொல்ல முடியாது, எங்கள் ஊர் மேலே முதுவார்குடின்னு வரும். மேலே முதுவாக்குடி. ஆமாம், சூப்பர் சூப்பர். அங்கே எல்லாம் பழங்குடியினர் தானே? ஆமாம், நீங்களும் பழங்குடி மக்கள் தான்? ஆமாம். உங்கள் இனத்து பேர் முதுவார்குடி. முதுவாக்குடி. முதுவர். சூப்பர் சூப்பர். நீங்கள் இப்போ இது ஆரம்பித்ததுலேருந்து இங்கே கைடாக இருக்கீங்களா? ஆமாம், ஒரு 8 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 மாதம். சூப்பர் சூப்பர். இன்றைக்கி நம்ம கைடு வந்து செல்வகுமார் ப்ரோவோட சூப்பராக குரங்கணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ப்ரோ இங்கே என்னென்ன மிருகங்கள்லாம் ப்ரோ இருக்குது? இங்கே காட்டு மாடு இருக்குது,
கரடி இருக்காதுங்க. கரடி இல்லை, யானைங்க இல்லை, யானையும் இல்லை, சென்னாய், சென்னாய், சிறுத்தை இருக்கும். அது சோலைக்குள்ள தெரியும். சிறுத்தை, ஆனால் பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. ஆனால் அதிகமாக காட்டு மாடு வேணால் பார்க்கணும். காட்டு மாடு ரொம்ப டேஞ்சர் தான் இங்கே. பயப்படுவாங்கல்ல. ஆமாம். இங்கே குரங்கணியில் வந்து ஒரு காலத்தில் தீபத்து வந்து ரொம்ப பேர் இறந்தாங்கல்ல. அப்போ வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்திருக்கு. தான் இங்கேருந்து வந்து நம்ம வந்து கொழுக்குமலை போவோம்ல, கொழுக்குமலை வீடியோ இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அது மாதிரி மீசப்புலி மலை வீடியோ இருக்குது. கொழுக்குமலையை வந்து இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாடு வழியாக ஏற முடியாது. நீங்கள் வந்து கொழுக்குமலை போகிறதுனா மூணார் போய் சூரியநெல்லி போய் ஜீப்பில் தான் போக முடியும். ஒரு காலத்தில் இந்த வழியாக ஏறிக்கிட்டு இருந்திருக்காங்க. மேலே தான் கொழுக்குமலை இருக்குது, அதுக்கு மேலே அந்த சைடு மீசப்புலி மலை. அந்த ரேஞ்சு தான் மீசப்புலி மலை மக்களே. பாருங்கள், அது ஒரு பெரிய மலை, மிஸ்ட்டு மேகத்தால் சூழப்பட்டிருக்கு. பாருங்கள், தமிழரசிம்மா பாருங்கள், ஏற்கனவே எங்கால் தொப்பி போட்டோன்னா இன்னும் ஒரு 10 வயசு குறைஞ்சி போச்சு. என்னம்மா இது வரலாம்னா இவ்வளோ ட்ரெக்கிங் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துல கூலிங் கிளாஸோ கேப்போ போட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை, இவங்க கொடுத்தனால தான் போட்டுக்கிறது. நம்மளுக்கு அதெல்லாம் போட பிடிக்காது. இயற்கையை அப்படியே ரசிக்க தான் பிடிக்கும், வெயிலோ மழையோ. கொஞ்சம் கொஞ்சமாக பாதை சுருங்கி ஒத்தடி பதையாக ஆயிடுச்சு பாருங்கள். ப்ரோ உங்கள் பேர்? குமரவேல். சூப்பர். பாருங்க, நம்மளோட 2வது கைடு வந்து குமரவேல் ப்ரோ. இவங்களுக்கு வந்து ஒரு வேளை எமர்ஜென்சினா காட்டு தீயோ ஏதோ காட்டு மாடோ வருதுன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து அதிலேருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறதுன்னு. நீங்கள் வாட்டுக்கு ஒரு பக்கத்து போயிட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு ஆறு ஒரு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க வியூவை. நம்ம அங்கே தான் மக்களே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ட்ரக் பண்ணியிருப்போம். எங்கே ட்ரக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் மக்களே. நீங்கள் பாருங்கள், அந்த மேகக்கூட்டம்லாம் இந்த மலைக்கு மேலே அப்படியே இந்த சைடு வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். சூப்பரால வேறு லெவலில் இருக்குது. மீசப்புலி மலையை இவ்வளோ நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். துளி கூட மக்களே அந்த மேகமும் அந்த மிஸ்ட்டும் அங்கேருந்து விலகவே இல்லை பாருங்கள். அது பெரிய உயரமான, இந்த மலையோட உயரமான மலை அது. அது கிட்டத்தட்ட வந்து 8600 அடி மக்களே. இது வந்து 7000 அடி தரைமட்டத்தில் இருந்து. எப்படி இருக்குது பாருங்கள். இது கூட கொஞ்சம் ஈஸின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜிபே கொண்டு போய் விட்டுருவாங்க கொழுக்குமலைக்கு. ஆனால் அங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம போகிற பாதையை உருவாக்குனது வெள்ளைக்காரங்க, சரியா? இங்கே பாருங்க, இங்கே உள்ள பாறைகளை உடச்சி மேலே போகிறதுக்கு பாதை பண்ணியிருக்காங்க. வெயில் கொளுத்துது மக்களே. மழை பெய்கிற சீசன் தான், ஆனால் தாறுபாரா வெயில் போடுது. எங்களுக்கு முன்னாடி ஒரு அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு, சூப்பராக கொட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே தெரியுதா? இந்த கொட்டிக்கிட்டு இருக்குல்ல, இதுதான் சாம்பலாறாம். நம்ம ட்ரெக்கிங் வர்றது குரங்கணி சாம்பலாறு அப்படிங்கிற ஒரு ட்ரெக்கிங் தான். பார்த்துக்கோங்க, இதுதான் சாம்பலாறு நீர்வீழ்ச்சி. இதிலேருந்து ஓடுறது சாம்பலாறு, இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள், அங்கே வந்து சாம்பலாறு அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு. அங்கே வந்து உங்களுக்கு ஒரு வாட்ச் டவர் தெரியுதா? அதோடு நம்ம ட்ரெக்கிங் முடிஞ்சிருச்சு. மக்களே பாருங்கள், அந்த வியூவை பாருங்கள். இவ்வளோ நேரம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நம்ம மக்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வியூ உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொழுக்கு மலை, அது மீசப்புலி மலை, இங்கே வந்து சாம்பலாறு கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வியூ எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது மக்களே. அதுவும் குரங்கணிக்கு மத்தியில் வேறு லெவல். மக்களே உண்மையிலே வேறு லெவல். சின்ன ட்ரெக்கிங்காக இருந்தாலும் வேறு லெவல் ட்ரெக்கிங்.
அகத்தியர் மலை எப்படி நம்ம தமிழ்நாட்டு பாதையும் இருக்குது, கேரளாவிலேருந்து திருவனந்தபுரம் பாதையும் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு பாதை வந்து சரணாலயமாக ஆக்கினால மூடிட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த காட்டுத்தீயால் ரொம்ப பேர் இறந்தோன்னே இந்த பாதையை மூடிட்டாங்க. கொழுக்குமலைக்கு நீங்கள் இந்த வெளியில் போக முடியாது. அந்த பெரிய பாறை பார்க்குறீங்க பாருங்கள், இதில் இருந்து அப்படியே திரும்பி இறங்க ஆரம்பிச்சிருவோம். இது வந்து லெமன் கிராஸ் தான், சரியா? இது வந்து பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நல்லா காஞ்சு போயிருக்கு, ஏன்னா வெயில் அவ்வளோ இருக்குது. இதுதான் உங்களுக்கு வந்து ஃபயர் ஆகிறது. ஃபயர் ஆனால் இந்த காற்றுக்கு காட்டு முழுக்க பரவிடும். அந்த சாம்பலார் காமிச்சேன் பாருங்கள், அது இந்த வழியாக தான் கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது வந்து ஒரு பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க. அங்கேருந்து வருது சாம்பலார், தெரியுதா? இந்த பெரிய மலை உச்சியிலேருந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. கொட்டி அந்த பெரிய பிரபாகம் மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அங்கேருந்து நம்ம இந்த பாதையை கிராஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த இடத்துல பாலம் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வாறு இவங்க நம்ம மக்கள் வந்து தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, காலை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பயங்கரமான வெயில். இந்த சாம்பலார் வந்து அப்படியே விழுந்து இந்த இடத்துல குளம் மாதிரி நிரம்பியிருக்கு பாருங்கள். அப்படியே இந்த பாலம் வழியாக ஓடிக்கிட்டு இருக்குது. சாம்பலாரில் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. காலை நினச்சிக்கலாம், தண்ணியை எடுத்து குடிச்சிக்கிறலாம், குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை மக்களே. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இப்படி ஒரு நீரோடையை பார்த்துட்டு, ஒரு அருவியை பார்த்துட்டு குளிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். வெயில் வேறு கொளுத்துது, குளித்தா சூப்பராக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு நாங்கள் குளிக்க முடியுமான்னு பார்ப்போம் இந்த குரங்கணிலேயே. நாங்களே பாருங்கள், நம்ம நவாப்பழம் வந்து பெருசாக பார்த்துருப்போம், அதாவது இவ்வளோ பெருசாக பார்த்துருப்போம். இதை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதே மாதிரி அப்படியே டேஸ்ட் நவாப்பழம் அவ்வளோ சின்னதாக இருக்குது. நம்ம வந்து அவ்வைக்கு வந்து முருகன் கொடுப்பார்ல, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு, அது இதுதான். அவ்வளோ பெருசாக இருக்குது. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோட மரத்தை பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். காட்டுக்குள்ளே இப்படிலாம் அரிய வகை மரங்கள்லாம் இருக்குது. சொல்ல முடியாது. நம்ம சாப்பிட்ற இப்போ பெரிய பழம் வந்து இந்த சைஸ்லாம் இருந்திருக்கலாம், ஹைப்ரிட்டாக கூட இருக்கலாம். பாருங்க, கத்திரிப்பு கலரில் இருக்குது. மெண்டு துப்புனா அதே டேஸ்ட் தான் இருக்குது மக்களே. பாருங்க, சாம்பலாறு அருவியில இருந்து தண்ணி எடுத்து குளிக்கிறோம். இது வந்து குரங்கணிக்கு மேலே மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து கொட்டுது. சூப்பராக இருக்கு. தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்பா நல்லா இருக்கும். வேற லெவல். ஜூம் பண்ணுங்க. மக்களை பாருங்க, இந்த சாம்பலாருக்கு நடுவில் இருக்கிற அந்த பாலம் வந்து 6/3/45. நான் சொன்னேன்ல, இந்த வர்ற வழியெல்லாம் பாதை போட்டது அவங்க தான், வெள்ளைக்காரங்க தான் அப்படின்னு. 45ல் கட்டியிருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு வந்து 47 தானே சுதந்திரம் கிடச்சிச்சு. ஆனால் இது வந்து 45லேயே வெள்ளைக்காரன் போட்டிருக்காங்க பாருங்க. பாருங்க, அதான் அந்த ஊட்டி, கொடைக்கானல், கொல்லிமலை எல்லா மலைகள்லையுமே, எல்லா ஹில் ஸ்டேஷன்லையுமே அவன் வந்து நம்ம மக்களை வந்து ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி சம்பாரித்து வரி வாங்கி இந்த மாதிரி குழு குழுன்னு வாழ்ந்துருக்காங்க பாருங்க. சாம்பலார் ஓடிக்கிட்டு இருந்துச்சுல, அந்த பாலத்தை கடந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. 45லேயே இந்த கல்லை வந்து வெள்ளைக்காரன் போட்டிருக்கானா, அப்போ இந்த மலை மேலே எப்படி யூஸ் பண்ணியிருப்பான்னு பாருங்கள். இந்த ரூட்லேயே தான் கொழுக்கு மலை மற்ற எல்லா மலைகளையும் அவன் அக்சஸ் பண்ணியிருப்பான். இங்கேருந்து எல்லா வளங்கள், தேயிலை, மிளகு, ஏலம் எல்லாத்தையுமே அவங்க நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இந்த பாதையை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இன்னொரு விஷயம் வந்து, அவங்க போட்டு கொடுத்தது தான் தமிழ்நாட்டில், கேரளாலையும் சரி இன்னும் வந்து அப்படியே இருக்குது. பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது.
இந்த போகுது பாருங்க, இந்த வெள்ளைக்காரன் போட்ட பாதை இது வந்து மேலே டாப் ஸ்டேஷன் வர போகுது. கிட்டத்தட்ட இது இன்னும் ஒரு 3000 அடி மேலே ஏறுது. நம்ம இந்த வழியில் போகலை, நம்ம வந்து பாருங்கள் இந்த வழியில் போகிறோம். மக்களை பாருங்க, இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் மீசப்புலி மலைன்னு. அந்த தெரியுது பாருங்க, உங்களுக்கு ஒரு அருவி தெரியுதா? அந்த அருவி பேர் சாலப்பாறை பார்த்தீங்களா? அது வந்து நேர மீசப்புலி மலையிலேருந்து தான் வருது பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அங்கே இருக்கிற மிஸ்ட்டுக்குள்ளே இருந்து தான் அந்த அருவி உருவாகுது பாருங்க. சொன்ன மாதிரி அந்த தெரியுது பாருங்க, அந்த அருவி வந்து சாலப்பாறை. இந்த பக்கெட்டு முட்டம். இப்போ நம்ம வந்து சாம்பலாரை தாண்டி வந்தோம். இந்த 3 அருவிகளும் இந்த பள்ளத்தாக்கில் ஆறு மாதிரி ஓடி குரங்கணி வழியாக அப்படியே நம்ம கொட்டங்குடி ஆறு இருக்குது பாருங்கள், நான் வர்ற வழியிலே காமிச்சிருப்பேன். அந்த வழியாக போய் நேர போடியை தாண்டி வைகை டேமில் போய் கலக்குது. பார்த்தீங்களா? எங்கே உருவாகி எங்கெங்கே போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த குரங்கணியே இருக்குது பாருங்களேன். இது வந்து ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே அமைஞ்ச ஒரு சூப்பரான ஒரு கிராமம், சூப்பரான ஒரு மலை கிராமம் மக்களே. பிஞ்சு கொய்யா இந்த இருக்கு பாருங்க, திண்டு பார்ப்போம். நம்ம இறங்குறது வந்து மக்கள் குடியிருந்த பகுதி போல இருக்கு. கருவேப்பிலை, கொய்யா, மா, மிளகா, ஏகப்பட்ட மரங்கள் இந்த மாதிரி இருக்கு. மக்களே பயங்கரமாக இனிக்குது. இனிக்குதுல்ல, ஆனால் காய் இப்படி தான் இருக்கு, நெல்லிக்காய் மாதிரி. அதான் காடுக்கும் நம்ம வீட்டு மரத்துக்கும் வித்தியாசம். வாட்சிங் டவருக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தா வியூ வேறு லெவலில் தெரியும் நினைக்கிறேன். வாங்க உங்களுக்கு மேலே போயிட்டு காமிக்கிறேன். மக்களே உச்சிக்கு வந்தாச்சு பாருங்க. வேற லெவல் பாருங்க, சுற்றி மலைத்தொடர்கள் தான், நடுவில் இந்த குரங்கணி. இங்கேருந்து தீ பிடிச்சி மேலே போயிடுச்சா? அந்த பாறைகள்லாம் இருக்கு. ஓ மக்களை பாருங்க, அந்த இடத்துல தான் தீ பிடிச்சி ரொம்ப பேர் இறந்துருக்காங்க. அந்த பாறைகள் தெரியுதா? இந்த இடத்துல இறந்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இறந்துருக்காங்க. அதாவது கீழே இருந்தும் தீ பிடிச்சி போயிருக்கு, மேலே இருந்தும் தீ பிடிச்சிட்டு வந்திருக்கு. அதனால அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. பாருங்களா, இப்படியே போயிட்டோம்னா மேலே இருக்கிறதான் கொழுக்கு மலை. மக்களே அங்கே பாருங்க, அந்த ஒரு குடியிருப்பு தெரியுது பாருங்க, அதுக்கு பேர் புலன்தேரி காலனியா. அதுக்கு மேலே தான் மூட்டம்னு சொன்னேன்ல, அந்த அருவி இருக்கு. இங்கே பாருங்க, அதோட தொடர்ச்சி இங்கே வருது பாருங்க, கொட்டிக்கிட்டு இருக்கா முட்டம். கீ முட்டம், மெய் முட்டம் சொல்லுவாங்களாம். இந்த இடத்துல பெரிய குடியிருப்பே இருக்கு, எஸ்டேட். எதையோ தேடி அழைக்கலாம். இறை நம்மளே தான் பொறுத்து எடுத்துட்டு போகிறோம். எடுத்துட்டு செட்டில் போயிருக்கு. கோயில் முடிச்சு போயிட்டு இருக்கேன். வாட்சிங் டவரில் இருந்து அப்படியே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. சுற்றி மலைகள் காமிச்சேன் பாருங்க, எல்லாத்துலேயுமே மேகமூட்டம் மிஸ்ட்டு வந்துருச்சு. பாருங்க, இந்த ஃபாரஸ்ட் பில்டிங்கை தாண்டி அப்படியே இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆச்சு பாருங்கள் குரங்கணியில். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் இந்த கொழுக்குமலைக்கு போகிறவங்க டென்ட் ஸ்டே போடுவாங்களாம் பாருங்கள். இந்த இடத்துல டென்ட் ஸ்டே இருக்குது. அப்புறம் டாய்லெட்லாம் இருக்குது பாருங்கள், டாய்லெட் இருக்குது. அப்புறம் ரூம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் வசதியெலாம் இருக்குது மக்களே, இன்னமும் இருக்குது இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் வசதி. ஃபயர் வாட்ச் டவர்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அதான் ஒரு காலத்தில் செயல்பட்டுருக்கு, ஆனால் இது இப்போ செயல்பாட்டில் தான் இருக்குது. இங்கே வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சரோ கார்டோ யாராவது வந்தால் உள்ளக்க தங்குற மாதிரி ரூம் வசதி இருக்குது. பாருங்கள், இந்த ஃபாரஸ்ட் கேட்டை தாண்டி இந்த ரோட்டில் நம்ம இறங்க போகிறோம். நம்ம இப்படியே போனால் இந்த பெண்டில் ஏறி வந்தோம் பாருங்கள், அங்கே போயிடுவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சூப்பராக கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் சாம்பலாறு.
மூங்கில பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது மக்களே. பாருங்கள் மஞ்சள் மஞ்சள்னு இருக்குது பாருங்கள். இந்த மூங்கிலுக்கு பக்கத்தில் அவ்வளோ கூலிங்காக இருக்குது மக்களே. நம்ம ட்ரெக்கிங் முடிச்சாச்சு, ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். ட்ரெக்கிங் முடிச்சாச்சு, ஃபாரஸ்ட் கேட்டை தாண்டி வந்தாச்சு பாருங்கள். நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மரத்தை பாருங்களேன், ஒரு கோவில் இது, அநேகமாக விநாயகரத்தான் இருக்கும். அரச மரம் பாறைகளுக்கு நடுவில் அப்படியே போயிருக்கு பாருங்கள், பாம்பு மாதிரி. வேறு லெவலில் இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் தெரியுமா, காலைல இட்லி, அந்த இடத்துக்கே போயிடுவோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரெக்கிங், ஃபேமிலியோடு கூட நீங்கள் வரலாம் அந்த ட்ரெக்கிங்க்கு. நீங்களும் எங்களோட ட்ரெக்கிங் வர ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் குரூப் லிங்க் இருக்குது, கீழே உள்ள லிங்க்கை டச் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்கரலாம். வரும்போது நம்ம ரோட்டில் வந்தோம், இப்போ பாருங்கள் ஒரு ஷார்ட்கட்டில் நேராக அந்த கடையை நோக்கி இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக காட்டு மாடு மேய்கிற இடம் தான் அதெல்லாம், எல்லா இடத்துலையும் சாணி இருக்குது. மக்களே, இந்த குரங்கணி ட்ரெக்கிங் சூப்பராக அப் அண்ட் டவுன் ஒரு 5 கிலோமீட்டர் தான், ஈஸி ட்ரெக்கிங். ரக்தமிழ்நாடு மூலமாக புக் பண்ணி நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ரெக்கிங்கை முடிச்சாச்சு. என்ன அந்த தீ விபத்து மட்டும் நடக்காமல் இருந்தால் குரங்கணி வந்து நேரம் பெரிய ஹில் ஸ்டேஷனாக இருக்கும். நம்ம கொழுக்குமலை, மீசப்புலி மலை வர போயிட்டு வரலாம். அந்த அளவுக்கு இந்த பக்கத்து வழிகள் இருக்குது. ஆனால் வந்து பரவாயில்ல, இதே எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடியுடன் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் முறையில் சந்திப்போம். மக்களே பாருங்கள், இந்த பஸ் இருக்குது பாருங்கள், நேர தேனிக்கே இருக்குது பாருங்கள். மக்களே, நாங்கள் இதில் தான் ஏறி போக போகிறோம் பாருங்கள்.